பிரைஸ் காட். இன்றைய ஜீவோடு நம்ம தியானிக்கலாம். 147 சங்கீதம் 14 வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2வது மாதத்தின் கடைசி நாளில் இந்த வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாம் என்ன யோசிக்கிறோம்? நம்முடைய எல்லை எவ்வளோதான் போல, நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களெல்லாம் பார்த்தா இவ்வளோதான் போல, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் உயர முடியாது, வளர முடியாதுன்னு சொல்லி நம்மளே நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரா? இப்படி சொல்லலாமே, நான் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுவேன். ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை இழந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னா, இந்த ஆவியானவர் சொல்கிறாரு, நான் முதல்ல எல்லையை பெரிதாக்கி அந்த எல்லைகளுக்குள் நான் சமாதானத்தை உண்டு பண்ண போகிறேன். 2வது, உச்சிதமான கோதுமையினால் அவர் உன்னை திருப்தி ஆக்குகிறார். இப்படி எடுத்துக்கொள்ளலாமே. நாம் கர்த்தர்கிட்ட வேண்டி கேட்கிறத, தேவனுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கிறத, தேவனுடைய பாதத்தில் அமைதியாக இருந்து அவர் சமூகத்தை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறத அவர் செய்வார் நம்பலாமே. இந்த வார்த்தை அப்படி தான் சொல்லுது, உச்சிதமான கோதுமையினால் அவர் திருப்தி ஆக்குகிறார். அதனால் இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும். இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்கள் மற்றவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தாரை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ணுவாருன்னு சொல்லி இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுவதாக. God bless you.